கோவையில் அநியாய குடிநீர் கட்டண உயர்வு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம். மாநகராட்சி முற்றுகை. கோவை மாநகராட்சியில் கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற அவசர கூட்டத்தில் ஜனநாயக விரோதமாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மூலம் பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் கட்டணங்கள் அநியாயமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இதை கண்டித்த அக்கட்சியினர் கோவை மாநகராட்சியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற மாநகராட்சி மன்ற அவசர கூட்டத்தில் 24 பக்கங்களை கொண்ட 101, 102, 103 ஆகிய தீர்மானங்கள் எவ்வித விவாதத்திற்கும் இடமளிக்காமல் அஜெண்டா முன்பே வழங்கப்படாமல் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இம்மூன்று அஜெண்டாக்களுமே மாநகரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு கட்டடத்தின் பரப்பளவை அடிப்படையாக கொண்டு பாதாள சாக்கடை திட்டத்திற்கான தொகை மற்றும் குடிநீர் கட்டணத்திற்கான வைப்பு தொகை ஆகியவற்றை தீர்மானித்துள்ளன. இதன் விளைவாக இதுவரை ரூபாய் 4.50க்கு பொதுமக்கள் பெற்று வந்த குடிநீர் தற்போது ரூபாய் 18 முதல் 150 வரை உயரக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு 1000 லிட்டருக்கு ரூபாய் 2 மட்டுமே மாநகராட்சி செலுத்தும் நிலையில் பொதுமக்களிடம் மொத்தமாக கொள்ளையடிக்கும் அநியாய கட்டண உயர்வை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளது. மேலும் ஏற்கனவே ஆண்டுக்கு 6% குடிநீர் வரி உயர்வு அமலில் உள்ள நிலையில் தற்போது கூடுதலாக ஆண்டுக்கு 3% உயர்த்தப்பட்டிருப்பது மக்கள் சேவை மையமாக கருதும் அரசின் நோக்கத்திற்கு எதிரானது என்றும், அனைத்து சேவைகளையும் வணிகமயமாக்கும் முயற்சியே இது என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவிக்கிறது என்று கூறினார். எல்லாரும் கிளம்பி